அண்ணே நமக்கு அரசியல் வேண்டானே. கடந்த முறை முதல்வர் அவர்கள் சார் வாஜ்பாய் வந்து இன்னைக்கு இருக்கிற பிஎம் மாதிரி பொய் பேசல சார். இல்ல நீங்க பொய் பேசணும்னு சொல்றதே தவறு. இல்ல அவர் பொய் பேசணும் சார். நான் இங்க பாருங்க 14 லட்சம் கோடி இருங்க சார். மாங்காமடையனா இருக்கீங்க. இந்த ஊர்ல கண்ணு முன்ன கடவுளே கொண்டு போய்றானுங்கய்யா. முதல்ல பொய் பேசணும் சார். நான் இங்க பாருங்க 14 லட்சம் கோடி இருங்க சார். நான் ஒரு லைவ் டெலிவிஷன் சேனல்ல பேசுறேன். சரியா? நான் ஒரு ஆங்கர் வேற. நான் சொல்றேன் பிஎம் பொய் பேசினாரு. பொய் பேசலன்னு சொல்றேன். பொய் பேசினாரு சார். எல்லா ஊர்லயும் பொய் பேசினாருன்னு சொல்லுங்க. ஒரு பட்டா மெய்ய பணம் பொய்ய பண்ண மாட்டீங்கடா. போடா சார். அவரு தமிழ்நாட்டுல பீகாரை சேர்ந்தவர்கள் அடித்து தாக்கப்படுகிறார்கள், துன்புறுத்தப்படுகிறார்கள் சொன்னது பொய். அப்படி அல்ல. பீகாரிகள் இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா. வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். இவருக்கெல்லாம் சீட் எடுத்து அமைச்சர்களும் அவங்கள பேசலையா? இல்ல வீடா வாங்கன்னு சொல்லி பேசலையா? அவங்க அடிமை வேலை செய்யறதுக்கு தான் இங்க வர்றாங்க அப்படின்னு பேசலையா? வருஷமா பில்டப் தான் கொடுக்கிறாரு. உன்னத்தையும் உடைக்க மாட்டேங்கிறாரு. தவிர அதை இவங்க மடமாத்தினாங்க. தமிழ்நாட்டின் அப்படின்னு மடைமாற்றினார். பேசுனதை குறிப்பிட்டு 2024 எலெக்ஷன்ல உங்க வீடு பூந்து நகை எடுத்துட்டு போயிருவாங்க, ஆடு மாடை புடுங்கிட்டு போயிருவாங்க, சொத்து பத்தை புடுங்கி பேசுனதெல்லாம் பொய். ஏன் அதுக்கு முந்தைய நில அபகரிப்பு போனது பூனையை பார்த்தாலே பயந்து ஓடுற மானகட்ட பையன் வீரவசனமா பேசுறாரு. கலர் சட்டையோட டிப்டாப்பா வாடானே வந்துட்டு போறான். சட்டைய மாத்தினாலும் நாய் நரி ஆயிடாது, பன்னி பசு ஆயிடாது. நீங்க ஆதாரத்தோட சொல்லுங்க. அவரே ஆதாரம் இல்லாம சொல்லும்போது நான் எதுக்கு சார் ஆதாரத்தை கொடுக்கணும்? அப்போ நீங்க பேசக்கூடாது. அதை பத்தி ஆதாரம் இல்ல. கோழி வேஷம் போட்டுக்கிட்டு கோயில சுத்திட்டு இருந்தவன் நீ தானே? அப்போ நீங்க பேசக்கூடாது. அதை பத்தி ஆதாரம் இல்ல. விஷயத்தை மறுக்கும் போது ஒரு விஷயத்தை மறுக்கும் போது உங்களுக்கு ஆதாரம். அவர் தமிழ்நாட்டுல பேச நினைச்சிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டுல இல்ல சார். என்னடா கேக் கேஸ் ஸ்டவ் மாதிரி விழிஞ்சு போச்சு. நிதர்சனம் என்னவோ அதை சொல்ல வேண்டியது ஒரு தலைவனோட கடமை. ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரே ஒரு நிமிஷம் சொல்லி பாருங்க. மாடை எல்லாம் இழுத்து கொண்டு போய் விடுவார்கள், உங்கள் வீட்டை எல்லாம் அபகரித்து விடுவார்கள். அவர் பேசிய ஸ்டேட் சத்தீஸ்கர்லயும் ராஜஸ்தான்லயும் குஜராத்லயும் ஒரு பிரதமர் போய் பேசுற பேச்சா இது? அதுதான் அவர் கேட்டார். அதாவது கால் உடைச்சிருக்கானுங்க, கை உடைச்சிருக்கானுங்க, பரவாயில்ல. மூக்கு மேல போய் இந்த குத்து குத்தி இருக்காங்களா? கள நிதர்சனம் என்னவோ அதை சொல்ல வேண்டியது ஒரு தலைவனோட கடமை. ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரே ஒரு நிமிஷம் சொல்லி பாருங்க. இந்த நாட்டினுடைய பிரதமர் பேசுறாரு சார். முன்னெல்லாம் சாமியார் வேற சொன்னாதான் பயந்து ஓடிட்டு இருந்தாங்க. இப்ப சாமி வேற சொன்னாலே பயந்து ஓடுறாங்களே. அதை தடுக்க வேண்டியதான் சார் அவர் வேலை. யார் சார் பறிச்சு போறாங்க? அதாவது அவரோட சார் நீங்க தானே கவர்மெண்ட்ல இருந்தீங்க. யாரு பறிச்சு போறாங்க நீங்க சொல்லுங்க. ஒரு எஃப்ஐஆர் சொல்லுங்க. யாராச்சும் ஒருத்தருடைய சொத்தை அபகரிச்சிட்டாங்க. ஒரே ஒரு விஷயம். என்னது? அவர் மேல சந்தேகமா? அத நான் தீர்த்து வைக்கணுமா? சொத்தை அபகரிச்சிட்டாங்க. ஒரே ஒரு விஷயம் சார். அதாவது ஒரு விஷயம் நடக்குதுங்கறத சொல்லித்தானே அது மேல நடவடிக்கைங்கறத நம்ம சொல்றோம். எங்க நடக்குதுன்னு சொல்றோம். இப்போ ஒரு வந்தால் நடக்கும்னு சொன்னீங்க. அதாவது இப்போ வந்தால் நடக்கும்ங்கறதுனால தான் நம்ம விஷயத்தை சொல்றோம். அந்த உட்கார்ந்திருக்கானே அவன் 1 நம்பர் ஃப்ராட். பிரஸ் பண்ணிட்டாங்க. ஒரு பொய் படத்தை எடுத்தாங்க. வெளிநாட்டுல இருந்து வந்த மக்கள் அங்க குடியேற்றப்பட்டார்கள், நிர்பந்தித்து வெளியேற்றப்பட்டார்கள். இது சரித்திரங்க. நீங்க பங்களாதேசிகளும் இவங்களும் இப்ப கண்டுபிடிச்சு இப்ப ஓடுறாங்க. இல்ல ஒருத்தர் கூட எஸ்ஐஆர் அனுப்பும்போது இல்லனா சுனாமியால சுருட்டா மாதிரி சுருட்டி விடுவாங்க. ஜாக்கிரதை. கூட்டத்தொடர்ல எத்தனை பேரை 11 வருஷத்துல பங்களாதேஷ் நீங்க வெளியேற்றிக்கிறீங்க கேள்வி கேட்ட பொழுது உங்களுடைய ஒன்றிய அமைச்சர் இவங்களுடைய அரசாங்கம் சொல்லி இருக்கிறது 11 வருஷத்துல இவங்க கண்டுபிடிச்சு இந்தியா ஃபுல்லா காஷ்மீர்ல இருந்து தமிழ்நாடுக்கு வெளியேற்றப்பட்டவர்கள் 7400 பேர் சொல்லிருக்காங்க. இவங்க மேல எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்கு. எவ்வளவு சந்தேகமா இருக்கு? அவங்க அரசு சொன்னது சார். நீங்க ப்ளீஸ் பேசி முடிச்சிடுங்க சார். அதாவது இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கூட்டணியை பத்தி பேசும்போது இது முரண்பட்ட சித்தாந்தம். நான் வந்து சித்தாந்தம் என்கின்ற வார்த்தையை அங்க பயன்படுத்தினதோட நோக்கம் சொல்லி கேவலப்படாரா? ஏன் சொல்லு போ.